ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கூட்டாஞ்சோறு ரெடி பண்ண போகிறோம் வீட்டில். அதுக்குண்டான என்னென்ன காய்கறிகள் வேணும், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு இப்போ நீங்கள் பார்க்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், வெங்காயம் எல்லாம் சாம்பிளுக்கு ஒன்று வச்சுருக்கு. ஆனால் அது கொஞ்சம் நிறைய போடணும். அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த கூட்டாஞ்சோறுங்கிறது மதுரைக்கு கீழ்ப்பக்கம் திருநெல்வேலி, மதுரை, நாகர்கோவில் இந்த இடத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். சென்னையில் மற்ற இடத்துல உள்ளவங்களுக்கு கூட்டாஞ்சோறுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இதில் புளி ஒரு எலும்புச்சம்பள அளவு சைஸுக்கு எடுத்து அதை தண்ணியில் ஊற போட்டிருக்குது. சாறு வேணுங்கிறதுக்காண்டி அந்த புளியை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கு. ஊறிக்கிட்டு இருக்குது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஊறிக்கிட்டு இருக்கு. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தா சாப்பாடு ரைஸு 1 கப் அளவு ரைஸு, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ரெண்டையும் இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கு. அடுத்தடுத்த ப்ராசஸிங் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும். மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் வீட்டில் இந்த கூட்டாஞ்சோறு இதை செஞ்சு டேஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் இந்த வாழைக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், இது பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்க்கணும், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இவ்வளோத்தையும் சின்ன சின்ன துண்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு. இதேமாரி நீங்களும் கட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் கூட்டாஞ்சோறு சூப்பராக பண்ணிடலாம். இதான் அந்த கட் பண்ணுற சைஸு பார்த்துக்கோங்க. எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதோட இன்னொரு முக்கிய பர்பஸ் என்னென்னா, வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வெளியே வெறுமனை கட் பண்ணி வச்சா கருப்பாயிரும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சா அந்த கருப்பாகிறத அவாய்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தேங்காய் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு. மிளகு வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 20 மிளகு வத்தல் இருக்கும். மிளகாய் வத்தல், காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க இங்கே எல்லோரும் பொதுப்படையாக. அது ஒரு 20 வத்தல் கிட்ட காஞ்ச மிளகாவை எடுத்து வச்சுருக்குது. ஏன்னா உப்பு, புளிப்பு, காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் இந்த கூட்டாஞ்சோறில். நீங்கள் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தமாரி இந்த காஞ்ச மிளகாய் அளவை குறைச்சிக்கோங்க. இதில் சீரகம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், தேங்காய் இந்த 4ஐயும் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கிட போகிறாங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ அதான் பண்ண போகிறோம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும். ஏன்னா இதில் வேறு எந்த கார பவுடரோ ஸ்பைசஸோ காரத்துக்காண்டி வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதுதான் காரம். அதுக்கு முக்கியமான காரமான அந்த பேஸ்ட்டே இதுதான். அதனால தான் மிளகாய் வத்தல் நிறைய வச்சுருந்தது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தமாரி கூட்டி குறைச்சிக்கோங்க. இந்த பதத்தில் பேஸ்ட் இருக்கணும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஊற போட்டிருந்த புளியை கரைச்சி அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த புளி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த நம்ம அரிசியும் துவரம்பருப்பு வச்சுருந்தோம்ல, அதை இப்போ அந்த குக்கரில் போடுறாங்க. இதில் அளவு என்ன பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ தண்ணி விடணும். அது அரிசி வேகிறதுக்காண்டி 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 3 கப்பு தண்ணி விடணும். இப்போ இங்கே பார்த்தா 2 கப் அரிசி எடுத்துருக்கு. அதனால் 6 கப் தண்ணி விட வேண்டியிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாம் இதில் சேர்த்துக்கிடணும். பார்த்துக்கோங்க கைஸ். இதில் நீங்கள் இன்னும் முருங்கைக்கீரை, வேறு நாட்டு காய்கறிகள், மாங்காய் இந்தமாரி நீங்கள் எதனாலும் கிடைக்கிறத சேர்த்துக்கலாம். இதில் சேனக்கிழங்கு, அவரைக்காய், இது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தமாரி சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு தேவையானதை சேர்த்து உங்களுக்காண்டி காட்டுறோம். இப்போ
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி எல்லாம் போட்டதுக்கப்புறம் அரிசி எல்லாத்தையும் ஒரு புரட்டி விட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, காஞ்ச மிளகா, தேங்காய், சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துக்கிடணும். அதை ஃபுல்லாக நீட்டாக சேர்த்துக்கணும். அதில் எப்படி இருக்குது பார்க்க, எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இப்போ தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடணும், டர்மரிக் பவுடர். இது சேர்த்ததுக்கப்புறம் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு எலும்பிச்சம்பழ சைஸுக்கு எடுத்த புளியை கரைச்சி அந்த தோலெல்லாம் எடுத்து சக்கையெல்லாம் எடுத்துன்னு சொல்லுவாங்க, அந்த புளி தண்ணியை இதில் சேர்க்கணும். இப்போ இந்த புளி தண்ணியை சேர்க்குறாங்க. அந்த புளி தண்ணியை இதில் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரிசி, துவரம்பருப்பு, காய்கறிகள், புளி தண்ணி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பும் சேர்க்கணும். இதில் சேர்த்துட்டாங்க. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது எல்லாம் சேர்ந்த ஒரு சாதம் ரெடி பண்ணுறது, அதுக்கு பேர் கூட்டாஞ்சோறு. நல்லா அப்படி பரட்டு விடையில் பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு, எல்லாம் ரெடியாக ஆரம்பிக்குது. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை கட் பண்ணி போடுறாங்க அதில். ஃப்ரெண்ட்ஸ் இதான் இப்போ ஃபைனலாக முடிஞ்சிருக்கு. தண்ணி எல்லாம் தேவையான அளவு சேர்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அரிசி, துவரம்பருப்பு, காய்கறிகள், சின்ன சின்னதாக நறுக்கின அனைத்து காய்கறிகள், அந்த காஞ்ச மிளகாய், தேங்காய், சீரகம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கு. புளி தண்ணி அது இதில் சேர்த்துருக்கு. இப்போது இந்த குக்கரை மூடிடலாம். இப்போது மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெயிட் போட்டிங்கன்னா 5 விசில் வர்ற அளவுக்கு இதை நம்ம வெயிட் பண்ணணும். இதை நம்ம குக் பண்ண வேண்டிய டைம் பார்த்திங்கன்னா 5 விசில் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட்டாஞ்சோறு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குலைவாக இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குலைவாக இருக்கணும் அந்த கூட்டாஞ்சோறு. அப்போ தான் அதோட அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஆவி வந்துருச்சு. இப்போ வெயிட்டை போட்டுடலாம். வெயிட்டை போட்டு 5 விசில் அடிக்கணும். A few minutes later. ஓகே, திறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. வாவ், பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கூட்டாஞ்சோறு சூப்பர். கூட்டாஞ்சோறு கைஸ் இன்னும் கொஞ்சம் ஃபைனல் டச்சப் இருக்குது, அதையும் இப்போ காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு தாளிசம் பண்ணி போட போகிறாங்க அந்த சாதத்தில். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கு. எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, கடலெண்ணெய் ஊற்றினாலும் சரி. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சூடான பிறகு ஒன்று ஒன்றா போடலாம். அது என்ன போடுறாங்கன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதை இறக்கி முடித்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு அளவு பார்த்து, இப்போ கொஞ்சம் தேவைப்படுது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டிருக்குது. நீங்களும் இதேமாரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தமாரி உப்பை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்ல சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஃபஸ்ட்டு என்ன போடுறோம்ல, கடுகு, உளுந்து பருப்பு கொஞ்சம் அதில் போடணும். நல்ல கடுகு வெடித்து வரணும். அப்படி
சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காயப்பொடி, எல்ஜியில் வரும் அசப்போய்க்கடான்னு சொல்லுவாங்க அது. கடைசியில் நல்லா அது முடிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை. நல்ல கருவேப்பிலை நல்ல ஃப்ரை ஆன உடனே அதை அப்படியே அந்த நம்ம கூட்டாஞ்சோறில் சேர்த்துடணும். இந்த தாளிசத்தை சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியிலையும் எக்ஸ்ட்ரா வேணா போட்டு நல்லா கிண்டி விட்டுற வேண்டியதான். ரெடி, கூட்டாஞ்சோறு ரெடி. இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அப்பளம், கூழ் வத்தல், வெங்காய வத்தல், சிப்ஸு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். பட் இன் ஜென்ரல் அப்பளம் இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் கூட்டாஞ்சோறு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதேமாரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கூட்டாஞ்சோறு சுட சுட கூட்டாஞ்சோறு ரெடி. எல்லா வெஜிடபிளும் போட்டு ஆத்தென்டிக் ஸ்டைலில் பண்ண கூட்டாஞ்சோறு. சிலவர் பார்க்குறதுக்கு சாம்பார் சாதம் மாதிரி இருப்பாங்க. நான் அது இல்லை, இது டிஃப்ரெண்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதேமாரி டிஃப்ரெண்ட் ஃபுட் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கூட்டாஞ்சோறு பிளேட்டிங் பண்ணி வந்துடுச்சு சாப்பிட்றதுக்கு. கூட்டாஞ்சோறு ப்ளஸ் அப்பளம். எஸ், இதுதான் காம்பினேஷன். எப்படி இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு. எல்லா வெஜிடபிள்ஸும் எப்படி நல்ல வெந்து நல்ல குக் ஆகிருக்கு பாருங்கள். எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு. நல்ல சுட சுட இருக்குது கூட்டாஞ்சோறு வித் அப்பளம். ஸ்பூன் சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், சூப்பர். நல்ல குலைவா அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிட்றேன். அப்பளத்தை இதில் வச்சு ஒரு ஸ்கூப் எடுத்து அப்பளத்தோடு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர். என்கிட்ட கேட்டால் பிரியாணிலாம் இதுக்கு அப்புறம் தான். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் நல்ல காரமாக கொஞ்சம் புளிப்பும் சேர்ந்து, கொஞ்சம் இந்த லெமனை ஸ்குவீஸ் பண்ண எப்படி இருக்குது, அந்த உப்புதும் சேர்ந்து, அது எப்படி சொல்கிறது, 3 சேர்ந்து சூப்பராக இருக்குது. உப்பு, புளிப்பு, காரம் அளவாக ஒன்று போல் பிளெண்ட் ஆகிருக்கு. இதோட டேஸ்ட்டே தனி. நீங்கள் இதுக்கு முன்னால் இந்த கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நான் இந்த இப்போ ஒரு வளைச்சி கட்ட போடுறத நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். யாரெல்லாம் இதுக்கு முன்னால் கூட்டாஞ்சோறு சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.